வெல்கம் டு நம்ம சுசியில் வந்து இன்றைக்கி வாழைப்பூ வச்சு ஒரு வித்தியாசமான முறையில் சில்லி போட்டிருக்கேன். அது எப்படின்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு வந்து நான் வந்து வாழைப்பூவை நம்ம நடுவில்லாம் அந்த நரம்பு இதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம சுத்தம் பண்ணி எடுத்து கழுவிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கணும். இது வந்து 3/4 கப்பு அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/2 கப்பு அளவுக்கு கடலை மாவு சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு காரத்துக்கு தகுந்த மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு வாழைப்பூவுக்கு பார்த்து போடுங்க. உப்பு கொஞ்சம் கூட போட்டாலும் அது ரொம்ப உப்பு கரிக்க ஆரம்பிச்சிடும். கரம் மசாலா தூள், அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மறந்துட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதே நேரம் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. தண்ணி ஊற்றி நம்ம பண்ணினோம்னா தான் ஃபஸ்ட்டு நம்ம பொடியை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட தண்ணி ஊற்றிருக்கலாம். நான் அந்த ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டேன். அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பதத்துக்கு எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, இட்லி மாவோட கொஞ்சம் இலகுன மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு இந்த பூவெல்லாம் இதில் போடும்போது அது நல்லா மிக்ஸ் பண்ணால் கரெக்டாக வரும். தண்ணியாக இருந்ததுன்னா அதில் ஒட்டலைன்னா நம்மளுக்கு சில்லி வந்து நல்லா வராது. இதில் வந்து நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நான் ஃபுட் கலர் எதுவும் சேர்க்கலை. நம்ம வீட்டில் செய்கிறதே நம்ம இந்த மாதிரி ஃபுட் கலர்லாம் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் செய்கிறது. இதில் நான் அதனால் நான் ஃபுட் கலர் எதுவும் சேர்க்கலை. காஷ்மீரி மிளகாய் தூள் வச்சுருந்தீங்கன்னா அதை போட்டிங்கன்னா கூட நம்மளுக்கு நான் கொஞ்சம் கலர் கொடுக்கும். நான் என்கிட்ட சாதா மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். இதெல்லாம் ஒரு டிப்ஸு, தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. போட்டு நம்ம ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து ஒவ்வொரு பூவாக கொஞ்சம் பொறுமையாக போட்டு எடுக்கணும். நம்ம மொத்தமாக அள்ளி போட்டு எடுத்தோம்னா புரியாது. ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்க வேண்டியதுதான். ஸோ இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக டீ கூட நம்ம சாப்பிடவும் நல்லாயிருக்கும். சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் இந்த மாதிரி எந்த சாதத்துக்காக இருந்தாலும் இந்த சில்லி வந்து சாப்பிட நல்லாயிருக்கும். நம்ம எப்போவுமே வாழைப்பூ வாங்கும்போது நம்ம ஒன்று வடை செய்வோம். கடலப்பருப்பு போட்டு வடை செய்கிறது, இல்லைன்னா இந்த முருங்கைக்கீரை போட்டு பொரிக்கிறது, இல்லை நம்ம கூட்டு கூட வைப்போம். அதுதானே செய்வோம். இப்போ இந்த மாதிரி வித்தியாசமாக நம்ம பொரித்து எடுத்தோம்னா நம்மளுக்கு பிள்ளைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுங்க. நம்மளுக்கும் சாப்பிட நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டால் தான் இந்த மொறுமொறுப்பு வரும். நம்மளுக்கு மொறுமொறுன்னு சுட சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸி தான். அது செய்கிறது ஒன்றும் கஷ்டமே கிடையாது. நம்ம அது வாழைப்பூவை எப்போவுமே அது வாழைப்பூ அரைஞ்சால் தான் எதுவுமே எந்த டிஷ்ஷாக இருந்தாலும் செய்ய முடியும். வாழைப்பூவை மட்டும் நல்லா நம்ம இந்த உள்ள நரம்பெல்லாம் எடுத்துக்கிட்டு நல்லா சுத்தம் பண்ணி வச்சிட்டோம்னா இதை வந்து நம்ம போட்டு வச்சுட்டு நம்ம மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக சாப்பிட போகிற நேரம் மீன் பொரிக்கிற மாதிரி தான் அதை போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சவொன்னே போடுங்க. அப்போ தான் நல்லா மொறுன்னு வரும். போட்டுட்டு நல்லா திருப்பி விட்டுட்டு நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். இதே மாதிரி நான் போட்டிருக்கிறதுக்கு ஒரு 7-8 செட்டாவது நம்ம போடுற மாதிரி இருக்கும். ஒன்று நான் போட்டு எடுத்துகிட்டு மொத்தத்தையும் போட்டு எடுத்துகிட்டு நான் அப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி செய்யும்போது எங்கள் வீட்டு குழந்தையெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுதுங்க. அதனால தான் நான் இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்துருக்கேன். நீங்கள் இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடில் வாழைப்பூ சில்லி ரெடி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்மளோட சேனலுக்கு இந்த நல்ல மொறுன்னு இருக்கும், சாப்பிடவும் நல்லா இருந்துக்கும். நம்மளோட சேனலுக்கு இது வரைக்கும் ஆதரவு தந்த மாதிரி இன்னமும் ஆதரவு தரணும்னு கேட்டுக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.